வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பொதுத்தமிழ் டெஸ்ட் பேட்சில் வினாத்தாள் 5 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வினாத்தாள் 4 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லைனா நம்ம சேனல் பேஜில் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம பொதுத்தமிழ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பொதுத்தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஒரு 118 தேர்வு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 118 தேர்வுக்கு எவ்வளோ அமௌண்ட், எவ்வளவு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 500 ஒரு ஆஃபர் ப்ரைஸாக ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருக்கோம். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் 100 ருபீஸ் லெஸ் பண்ணிக்கலாம். அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணதான் 100 ருபீஸ் லெஸ் பண்ணுறதுனால நீங்கள் 400 பே பண்ணால் மட்டும் போதும். அந்த 118 தேர்வு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 5 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2019ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுக. ஆன்சர் பி, 2050. இப்போ திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டுக்கு நீங்கள் கணக்கிடுறீங்களோ அந்த ஆண்டோட 31 கூட்டிக்காங்க. இப்போ 2018 எடுத்துக்காங்க. 2018 + 31 = 49. 2049. இப்போ 2019க்கான திருவள்ளுவர் ஆண்டு கேட்டாங்கன்னா 2049. செகண்ட் கொஸ்டின், ஆசாரக்கோவை நூலில் காணப்படும் வெண்பாக்களின் எண்ணிக்கை. ஆன்சர் சி, 100 வெண்பாக்கள். கொஸ்டின் நம்பர் 3, ஆசாரக்கோவையில் கூறப்பட்டுள்ள நல்லொழுக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை? மேலும் ஆசாரக்கோவை என்பதன் பொருள். ஆன்சர் சி, 8 நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்லொழுக்கங்களின் எண்ணிக்கை 8. ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. கொஸ்டின் நம்பர் 4, நிலையான செல்வம் என்பது. ஆன்சர் சி, ஊக்கம். கொஸ்டின் நம்பர் 5, மகர சங்கார்த்தி என்ற பெயரில் அறுவடை திருநாளை கொண்டாடப்படும் மாநிலம். ஆந்திரா மற்றும் கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா. ஆன்சர் டி, மேற்கூறிய அனைத்தும் சரி. அதே அறுவடை திருநாள் பஞ்சாப்ல எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோரின்னு கொண்டாடுறாங்க. குஜராத், ராஜஸ்தான்ல உத்தரயான் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இது நோட் பண்ணிக்காங்க. கொஸ்டின் நம்பர் 6, திருவள்ளுவர் டேஸில் பிறந்தார். ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 7, மரப்போரில் சிறந்தவர் என்ற சிறப்புக்குரியவர் யார்? அவரின் மற்றொரு பெயர் என்ன? மரப்போரில் சிறந்தவர் நரசிம்மவர்மன். அவரோட மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லன். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 8, கீழ்கண்டவற்றுள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது எந்த நூலை குறிக்கிறது? ஆன்சர் சி, ஆசாரக்கோவை. கொஸ்டின் நம்பர் 9, ஆசாரக்கோவையின் ஆசிரியர். ஆன்சர் சி, திருவாயின் முள்ளியார். கொஸ்டின் நம்பர் 10, டேஸ் மறக்கக்கூடாது. ஆன்சர் டி, பிறர் செய்த உதவியை. கொஸ்டின் நம்பர் 11, ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் டி, 100. கொஸ்டின் நம்பர் 12, பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர். ஆன்சர் டி, கயத்தூர். கொஸ்டின் நம்பர் 13, பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். ஆன்சர் பி, இன்சொல். கொஸ்டின் நம்பர் 14, பஞ்ச பாண்டவர் ரதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை? ஆன்சர் பி, மாமல்லன். கொஸ்டின் நம்பர் 50, அறிவு பிளஸ் உடைமை என்னும் சொல்லை சேர்த்தெழுதுக. ஆன்சர் ஏ, அறிவுடைமை. கொஸ்டின் நம்பர் 60, நரசிம்மவர்மனின் தந்தை பெயர். அவர் எந்த நாட்டை ஆட்சி செய்தார்? ஆன்சர் பி, மகேந்திரவர்மன் தந்தை பெயர். அவர் ஆட்சி செய்த பகுதி பல்லவ நாடு. கொஸ்டின் நம்பர் 70,
மாமல்லபுரத்தில் 2 பாறைகளுக்கு இடையே நீர் வழிந்து வரும் அமைப்பிற்கு என்ன பெயர்? ஆன்சர் பி, ஆகாய கங்கை. கொஷின் நம்பர் 18. பொறவுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் பி, பொறை பிளஸ் உடைமை. கொஷின் நம்பர் 90. விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஆன்சர் ஏ, நம்முகம் மாறினால். கொஷின் நம்பர் 20. பொறுத்துக. நந்தவனம் பூஞ்சோலை, பண் இசை, இளைத்து செய்து, பார் உலகம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 21. சரியான விடையினை தேர்ந்தெடுத்து விடுபட்ட இடத்தினை நிரப்புக. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் டேஸ் முக்கணியே. ஆன்சர் சி, சேர நாட்டின் முக்கணியே. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியினை போக்கும் டேஸ் முத்தமிழே. பாண்டிய நாட்டின் முத்தமிழே. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 22. தவறான இணையினை தேர்ந்தெடுக்க. முத்தேன், கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுந்தேன். சரி. முக்கணி, மாப்பிளாவாழை. இதுவும் சரி. முத்தமிழ், இயலிசை நாடகம். இதுவும் சரி. முன்னீர், ஆற்று நீர், கடல் நீர், மழை நீர். இது தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, 4 மட்டும் தவறு. கொஷின் நம்பர் 23. விடுபட்ட சொற்களை நிரப்புக. தங்கப்பூ பதிக்க தந்தத்தாலான தொட்டிலில் செல்லம்மாய் உறங்க வந்த டேஸ் முத்தேனே. ஆன்சர் பி, சேர நாட்டின் முத்தேனே. கொஷின் நம்பர் 24. பார் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் டி, உலகம். கொஷின் நம்பர் 25. தாள் என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் சி, நாக்கு. கொஷின் நம்பர் 26. நாவின் நுனிமேல்வாய் அன்னத்தின் டேஸ் பகுதியை தொடுவதால் நாகரம் பிறக்கிறது. ஆன்சர் ஏ, முன்பகுதியை. கொஷின் நம்பர் 27. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் டேஸ் வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் டேஸ் ஆகும். ஆன்சர் சி, தூங்க தாலாட்டு. கொஷின் நம்பர் 28. விடுபட்ட சொற்களை நிரப்புக. மோப்பம் குலையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்க குலையும் விருந்து. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 29. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் ஏ, கண் பிளஸ் உறங்கு. கொஷின் நம்பர் 30. நாவின் நுனி டேஸ் அடிப்பகுதியை தொடுவதால் நாகரம் பிறக்குகிறது. ஆன்சர் பி, மேல்வாய் பல்லின். கொஷின் நம்பர் 31. ஆராயும் அறிவுடையர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார். ஆன்சர் சி, பயன் தரா சொற்களை பேச மாட்டார். கொஷின் நம்பர் 32. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். ஆன்சர் ஏ, உதித்தனா மறைந்த. கொஷின் நம்பர் 33. சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஆன்சர் சி. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, 3 மட்டும் சரி. கொஷின் நம்பர் 34. மயங்கொலி பிழைகளற்ற சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் டி, 3 மட்டும் சரி. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. கொஷின் நம்பர் 35. பொங்கல் திருவிழா டேஸ் திருநாள் என்று போற்றப்படுகிறது. ஆன்சர் பி, தமிழர் திருநாள். கொஷின் நம்பர் 36. உழவு தொழில் செய்யும் உழவர்கள் டேஸ் விதைகளை விதைப்பர் டேஸ் அறுவடை செய்து பயனடைவர். உழவர்கள் ஆடி திங்களில் விதை விதைப்பர் தை திங்களில் அறுவடை செய்வர். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 37. தமிழர்கள் கொண்டாடப்படும் பொங்கல் திருவிழாவானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உழவர் திருநாள், தமிழர் திருநாள், அறுவடை திருவிழா. ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். கொஷின் நம்பர் 38. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது? ஆன்சர் சி, ஆன்றோர் மொழி.
கொஷின் நம்பர் 39. நம் வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பி, போகி திருநாள். கொஷின் நம்பர் 40. வாழ்க்கைக்கு வளம் தரும் டேஸ் வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 41. பொருள் வேறுபாடறிந்து தகுந்த சொற்களால் நிரப்புவர். போரில் பயன்படுத்தியது வாள், பூனைக்கு உள்ளது வாள். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 42. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. அதோடு தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 43. உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுவது எது? ஆன்சர் சி, மாடுகள். கொஷின் நம்பர் 44. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலெண்ணத்தின் டேஸ் தொடுவதால் லாகரம் பிறக்கிறது. ஆன்சர் பி, நடுப்பகுதியினை தொடுவதால் லாகரம் தோன்றுகிறது. கொஷின் நம்பர் 45. பல்லவ அரசன் நரசிம்மன் டேஸை சேர்ந்தவர். ஆன்சர் பி, 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கொஷின் நம்பர் 46. டேஸ் என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டாகும். மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறுதழுவுதல். ஆன்சர் டி, மேற்கூறிய அனைத்தும். கொஷின் நம்பர் 47. சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? இவை அனைத்தும் ஒரே இடத்தில் காணப்படும் இடம் எது? சிற்பக்கலை 4 வகைப்படும். அதெல்லாம் ஒரே இடத்துல காணப்படும் இடம் மாமல்லபுரம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 48. டேஸ் உள்ள இடம் மாமல்லபுரம். ஆன்சர் சி, 4 வகை சிற்பக்கலைகளும் உள்ள இடம் மாமல்லபுரம். கொஷின் நம்பர் 49. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஸ் என்கிறோம். ஆன்சர் பி, மைங்கொலிகள். கொஷின் நம்பர் 50. கீழ்கண்டவற்றுள் மைங்கொலி எழுத்துக்கள் அல்லாத இணையினை தேர்ந்தெடு. ஆன்சர் டி. நண்பர்களே, இதோட வினாத்தாள் 5 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வினாத்தாள் 6 பார்ப்போம். வினாத்தாள் 5ஓட கூகுள் ஃபார்ம் அண்ட் பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் தமிழ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா பே பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் கான்டாக்ட் நம்பர்லாம் இது ஒன்று தான். இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம ட்ராவல் சேனல் நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவார். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு கூப்பன் கொடுக்குறதா சொல்லி. இதுதான் அந்த கூப்பன் கோட். நமக்கு நீங்கள் 400 பே பண்ணிவிட்டு அந்த 400 சென்ட் பண்ணுறீங்களா ஸ்க்ரீன்ஷாட், அது கீழே இந்த கூப்பன் கோடை சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணி விட்டுருவாங்க.